ஓகே ப்ரோ, நம்ம இன்றைக்கி எதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நம்ம 812 நீண்ட நாளுக்கு பிறகு 5 கலப்பை ஓட்டிகிட்டு இருக்குது. கவிராஜ் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறான். நான் அரங்காட்டி இதை அவ்வளோ ஓட்டிவிட்டான். ஆனால் அதுங்காட்டி ஒரு சின்ன வேலைன்ட்டு போயிருந்தேன். அதுங்காட்டி எவ்வளோ ஓட்டிவிட்டான். ஓட்டிகிட்ருக்க கீர்னு பார்த்தீங்கன்னா லோ டாப்பு எத்தனை ஆர்பிஎம் 13 ஆர்பிஎம் 12 ஆர்பிஎத்தில் வந்து நிற்கிது. பெப்தோர் அளவுக்கு நல்லா போகுது. 55 எஸ்பிக்கு எப்படி போகணுமோ அப்படி போகுது. ரெண்டெல்லாம் ஓட்டணும். எல்லாம் காட்டை பார்த்தீங்கன்னா எல்லாம் மாட்டை கட்டிதா ஃபுல்லாக எல்லாம் மாட்டு தாரை கட்டுத்தார மாதிரி பண்ணிவிட்டாங்க. வண்டி இன்ஜின் உக்காரல. லோட்டாக போட முடியும். மீடியம் ஃபஸ்ட்டு மீடியம் செகண்டு போட்டால் வேகம் போகுது. ஆனால் டர்னில் போகவே அப்படியே இன்ஜின் ஆர்பிஎம் ட்ராப் ஆகுது. அதனால் சரி லோ டாப்பே மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு லோ டாப்பில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கவிராஜுக்கு இன்னும் இந்த வண்டி வாட்ட வரலின்னு வச்சுக்கிங்களேன். இப்போ தான் ஓட்டுறான். அந்த எக்ஸ்டின்னு அதையே தூக்கிட்டு போயிடுவானா. இன்றைக்கி தான் இந்த வண்டி கையில் எடுத்துருக்கிறாரு. 5 கலப்பை இன்றைக்கி அந்த வண்டியில் இவன் தான் இன்றைக்கி தான் மொதல் ஓட்டுறான்னு வச்சுக்கிங்களேன். இந்த வண்டியில் உங்களுக்கு இன்ஜின் சவுண்டு கேட்டாவே தெரியும் எவ்வளோ லோடு வாங்குது. ஏன்னா இதில் இன்னும் 4 வீல் டிரைவாக இருந்தால் இன்னும் அருமையாக இருக்கும். 4 வீல் டிரைவில் இந்த வண்டியில் எடுத்தோம்னா பால் தான் குடிச்சிட்டு போகணும். பால் டாயில் தான் குடிச்சிட்டு போகணும். பிரேக்கு மேலே காலையே வைக்கல. பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். பிரேக்கே மெதிக்கல. அவன் அப்படியே கட் ஆகுது. வெயில் ஓட்டிட்டு இந்த வெயில் அது ஜேசிபியில் நிறைய போட்டு கிடக்குது. அதையும் ஓட்டணும். அதுலேருந்து எத்தனை கல் போயிருதோ தெரியல. பேசிட்டு தான் இருக்கு. இப்போ நியூஸ் ராஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்இடி லைட் வந்துடுது. அது வரைக்கும் ரொம்ப இப்போ சௌரியமாக இருக்குது. அந்த பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டரில் இது கட்டாயி போயிடும். கொஞ்ச நாளைக்கு தான் எரியும் இந்த ஹாலஜன். இது பரவாயில்ல எல்இடி கொடுத்ததுனால. இப்போ வேறு ஹெட்லைட் ரிவர்ஸ் லைட் போட்டு உடச்சாச்சு. பருப்பூட்டி தூக்கையில் பார்க்காம டிரைவர் தூக்கிட்டாப்புல. வண்டி ஆடாம போட்டேன். இப்போ வந்துட்டு இந்த இதை இப்படி ஓட்டுறீங்கன்னா இந்த 2வது வந்து மாற்றி திருப்பி போடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. 2வது அளவுக்கு டெப்த்து நல்லாவே போகுது. வயலும் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. ப்ரோ அவன் அந்த 2 வயலையும் ஓடிட்டு வரட்டும். எனக்கும் கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது. பொறுமையாக ஓடிட்டு வரட்டும். வயல் சரி ஈரம் எல்லாம் கட்டியாக பாருங்கள். இந்த மாடு பெரிச்சாவே கட்டியாக எல்லாம் பேர்ந்து போயிடுதுன்னு வச்சுக்கிங்களேன். டெப்த்து 2வது அளவுக்கு ஓரளவு நல்லாவே போகுது. உழவு நல்லா ஆகுது.
பில்லெல்லாம் மேலே வந்துச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் உழவுல. பாருங்க மஞ்சள் ஓரத்தில் போட்டு வச்சிருக்காரு. வெயில் போட்டு கொளுத்துது ப்ரோ. வெயில் சாதாரண வெயில் கிடையாது. காலையில் 10 மணிக்கே எவ்வளோ வெயில். அந்த வண்டிக்கு கொஞ்சம் ரொட்டேட்டர் ஓட்டுற வேலை இருக்குதா, சரி போயிட்டு ஓட்டிகிட்டு வரலாம். ஆளுக்கு ஒரு வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு. வண்டிக்கு வேறு ஆயில் சர்வீஸ் பண்ணுமா, எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஆயில் சர்வீஸ் வீடியோ என்ன கேளுங்க ப்ரோ, கண்டிப்பாக போடுறேன். பாருங்க ஓட்டிகிட்டு வரட்டும், நாமளும் போகலாம். சரி ப்ரோ, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்ஸே எனக்கு வரமாட்டேங்குது. பைக் பார்த்தீங்கன்னா தலை வருது. சரி, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.